அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வேப்பமர கிச்சன். இந்த வீடியோவில் மட்டன் குழம்பு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். மட்டனை 1/2 ஹவருக்கு முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1/4 டீஸ்பூன் உப்புத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 டீஸ்பூன் கறி மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் தயிர் இதெல்லாம் போட்டு பரட்டி வச்சுருக்கிறேன். இன்க்ரீடியண்ட்டையும் கரெக்டாக பார்த்துங்க, பாஸ் பண்ணி பார்த்துங்க. இது முக்கியமான இன்க்ரீடியன்ட் இதில் தேங்காயும் முந்திரி பருப்பும் கசகசாவும். நான் சிக்கனாக இருந்தாலும் மட்டனாக இருந்தாலும் கண்டிப்பாக இதை சேர்த்து தான் ஆக்குவேன். டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் வச்சுருக்கிறேன், தக்காளி, 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, 2 பச்சை மிளகா, தேவையான அளவு மல்லிக்கீரை, 1.5 டீஸ்பூன் தயிர், சில்லி பவுடரு, எண்ணெய். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு வந்ததும் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா பொரியட்டும். அது கூட இன்னும் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் ஒரு உப்புத்தூள் போட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதங்கட்டும். இது கூடவே எடுத்து வச்சுக்கிற பச்சை மிளகாவை 2 கீரி போட்டுங்க. 1.5 டீஸ்பூனு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. இந்த டைமில் தான் மிளகாத்தூள் போடணும். அப்போ தான் நல்லா கலராக கிடைக்கும் நமக்கு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுப்போம். அதையும் சேர்த்து வதக்குவோம். இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கிற கறியை அது கூட சேர்த்துப்போம். கிளறிட்டு நம்ம மீதி வச்சுக்கிற தயிரை அது கூட சேர்க்கலாம். கிரேவி நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ அந்த பரட்டி வச்சுருந்த கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் மல்லிக்கீரை போட்டுக்கலாம். இப்போ குக்கரில் வேகட்டும். 4லேருந்து 5 விசில் வச்சுக்கலாம். விசில் டைம் முடிஞ்சிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நான் முந்திரி கசகசா தேங்காய் அரைச்சதை போட்டு எக்ஸ்ட்ரா மல்லிக்கீரை போட்டு ஒரு பாத்திரத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதை தூக்கி இதில் ஊற்றுறேன். இப்போ மிக்ஸி கழுவுன தேங்காய் பால் தண்ணியும் குக்கரையும் அலம்பி அதில் மசாலாலாம் ஒட்டிக்கிட்டுச்சுல அதில் கிளறி ஊற்றுறேன். இப்போ சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸ்க்காக இருந்தால் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கணும். நான் டிஃபனுக்கு தான் ரெடி பண்ணிக்கிறேன். அதனால் இதில் எதுவுமே நான் சேர்க்கலை. வெறும் மட்டனும் ஆணமும் ரெடி பண்ணியிருக்கிறேன். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேப்பமர கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கான மெயின் டிஷ்ஷாக இடியப்பம் செஞ்சுருக்கேன். அதுக்கான வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். டெசர்ட்டுக்கு புட்டிங் செஞ்சுருக்கேன். அதுக்கான ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். மின்ட்டு சிக்கன் ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இன்னொரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.